மீனராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்றத பார்ப்போம். மீனராசி நேயர்களே உங்களுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா இப்ப? நார்மலாவே பிரபஞ்சம் நமக்கு நெறைய விஷயம் உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்டின்னாலே உங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ உணர்த்தி தான் பார்க்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டுருக்கோம். இந்த விஷயம் செஞ்சா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு நல்லதாக அமையுமா? அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். இந்த உறவு எனக்கு சரியான உறவாக இருக்குமான்னு ஏதோ ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுருக்கோம். பிரபஞ்சம் நம்ம மனசு மூலியமா நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கல. நமக்கே இன்ட்யூஷனா வந்திருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கல. நமக்கு வெளியிலேருந்து எங்கேயோ படிச்சிருப்போம். புரிஞ்சுக்கல. கடைசியில என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஃபோன் பேசிட்டு போறாங்க. அந்த வார்த்தை மட்டும் காதில் விழுகிறது. முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க. திரும்பிட்டு அதே பாதையில போங்க. அப்ப கிராப் பண்ணிட்டே போங்க. பொறுமையா போங்க. நிதானமா போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அத கிராப் பண்ணிட்டே போங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயர்ந்து விடும். இந்த கேம் ஒண்ணு விளையாடுவாங்க தெரியுங்களா? டெம்பிள் ரன்னர் ஏதோ ஒரு கேம் ஒண்ணு விளையாடுவாங்க. அது இந்த பக்கம் குதிச்சா காயின் வரும், அந்த பக்கம் குதிச்சா காயின் வரும். நடுவுல வந்து தடங்கள் வரும். இது இப்படி இப்படி போயிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த கேம பொறுத்தவரைக்கும் அந்த கேம் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போகும். அதே மாரி தான் உங்கள் வாழ்க்கை. இதே விஷயத்த செஞ்சு இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது சக்சஸாக மாறிவிடும். அதனால அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி? கண்டுபிடிங்க. புரிஞ்சுக்கோங்க. இத இத எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராசிகளுக்கான பலன்கள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. இது வந்து காமனா சொல்றோம். உங்க ராசிக்காக தனியாவே இது ஒரு இண்டிவிஜுவலுக்காக நீங்க உங்க ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்றதையும் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதனால உங்க ராசிக்காக தனியா நீங்க இண்டிவிஜுவலா எனக்கு இந்த ப்ராப்ளம் ஓகேங்க. காமனா இருக்குது. பட் ஆனா எனக்குன்னு தனியா தேவைப்படுதுன்னு கேட்டா, தாராளமா வரக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. சரி சப்போஸ் எனக்கு ராசிலாம் தெரியாதுங்க. ஜாதகம்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்ட்டீங்களா? பரவால்ல. இருந்தாலும் ஜாதகம் தெரியணும்னு அவசியமே இல்ல. நீங்க டேட் ஆஃப் பர்த் கூட தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்க பேர் உங்களுக்கு தெரியணும். அது போதுங்க. இந்த டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு உங்க பேர் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கான பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்? உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட பிறகு இன்னும் முன்னேற்றம் அடையலையே என்ன காரணம்ன்றது தெளிவாக இவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்க. உங்க ப்ராப்ளத்துக்கு எல்லா ப்ராப்ளத்துக்குமே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்யூஷன் வச்சிருக்காங்க டேரட் கார்டு மூலியமா. நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஒரு ராசிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன ராசி பார்க்க போறோம்? வாங்க அடுத்த ராசிக்கு போய் பார்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்றத பார்ப்போம். மீன ராசி நேயர்களே உங்களுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா இப்ப? நார்மலாவே பிரபஞ்சம் நமக்கு நெறைய விஷயம் உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ உணர்த்தி தான் பார்க்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இப்ப நார்மலா ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த பொருள் வாங்கலாமா? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஒரு பிசினஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேணாமா? அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கோம். நான் 10 பேர்கிட்ட கேட்டோம். எல்லாரும் ஒரு ஐடியா குடுத்துட்டாங்க. இருந்தாலும் என்னமோ அப்படியே மண்டைய போட்டு கொடைச்சுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தூரம் யோசிச்சிட்டீங்கல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி தெரியுமா பதில் சொல்லுவாங்க? இவ்வளோ தூரம் யோசிச்சிட்டீங்கல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி தெரியுமா பதில் சொல்லுவாங்க? நீங்க ரோட்ல போயிட்டுருப்பீங்க. கார்ல போயிட்டுருப்பீங்க. இல்ல பைக்ல எங்கேயோ போயிட்டுருப்பீங்க. யாரோ ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. எல்லாம் ஆரம்பி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடத்து நடத்து. அப்படின்னு அவரோட ஃபோன்ல யார்கிட்டயோ பதில் பேசிட்டு இருப்பார். அந்த வார்த்தை மட்டும் நம்ம காதுல விழும். ஏன் அந்த வார்த்தை நம்ம காதுல விழுது? ஏன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டுருக்கோம். இந்த விஷயம் செஞ்சா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு நல்லதாக அமையுமா? அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். இந்த உறவு எனக்கு சரியான உறவாக இருக்குமான்னு ஏதோ ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுருக்கோம். பிரபஞ்சம் நம்ம மனசு மூலியமா நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கல. நமக்கே இன்ட்யூஷனா வந்திருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கல. நமக்கு வெளியிலேருந்து எங்கேயோ படிச்சிருப்போம். புரிஞ்சுக்கல. கடைசியில என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஃபோன் பேசிட்டு போறாங்க. அந்த வார்த்தை மட்டும் காதில் விழுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னு தெரியுங்களா? அப்ப செய்யின்னு அர்த்தம். இந்த மாரி பிரபஞ்சம் எப்பயுமே நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலே பிரபஞ்சம் உங்ககிட்ட பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி. இப்ப மீன ராசி நேயர்களுக்காக என்ன? அதாவது இந்த ராசி மட்டும் இல்லங்க. ஒரு ஒரு ராசி நேயர்களுக்குமே பிரபஞ்சம் ஒரு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல நீங்க மீன ராசியாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா, இந்த பதில் உங்களுக்கு அக்செப்டபுளாவும் இருக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு ராசி என்னன்னு தெரியல, நட்சத்திரம் என்னன்னு தெரியல, உங்க ஜாதகமே கிடையாது.
சும்மா இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஏன் சும்மா வீடியோ பார்க்குறீங்க? ஏதோ வந்துச்சேன்னு பார்க்குறேன். வந்துச்சேன்னு பார்க்கல. பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதனால முழுமையா இந்த வீடியோ பாருங்க. சரி இந்த மீன ராசினியர்களுக்கு கார்டு எடுத்துக்கலாமா? ஓகே கார்டு எடுத்தாச்சு. வாவ்! தி ஃபூல். உடனே நீங்க முட்டாள்ன்னு நெனச்சுக்காதீங்க. இது முட்டாள் கிடையாது. அறிவு, புத்திசாலித்தனம். இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது. இட்ஸ் எண்ட் அப்படின்ற ஸ்டேஜ்ல நிக்கிறவங்களா இருக்கீங்களா? உறவுகளாக இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் திஸ் இஸ் எண்ட். இதுக்கப்புறம் வழியே கிடையாது. ஏன்னா, இந்த பெர்சன் கையில ஒரு குச்சி வச்சிருக்கார். பின்னாடி ஏதோ உணவு மாரி வச்சிருக்காரு இங்க. கையில ஒரு பூ வச்சிருக்கார். இங்க சூரியன் பிரகாசமா இருக்காங்க. இந்த மலைப்பகுதி முடியிற இடம். கடைசி எட்ஜ்ல வந்து நிக்கிறார். ஒரு நாய்க்குட்டி அவர கூப்பிடுது. இதுதான் இந்த சீன். இப்ப இவரு என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கார்? திஸ் இஸ் எண்ட். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனநிலையில சப்போஸ் நீங்க இருக்கீங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 2025ஓட முடிஞ்சிரும் என் வாழ்க்கை. 2026 எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தால், உங்களுக்காக வழிகாட்டுறதுக்காக சூரியன் இருக்கிறார். சூரியன்கிறது வந்து வெளிச்சம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு யாரோ கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன பண்ணணும்? ஜஸ்ட் டர்ன். திரும்புங்க. அவ்வளோ பெரிய பாதை இருக்கிறது. இங்க ஒரு பாதை இருக்கு. அடுத்தது மலை. இந்த மலை நார்மலா பாருங்க. அப்படி எல்லாத்துலயும் கட் ஆகி தனியா நிக்கல. அந்த மலையிலேருந்து அப்படியே தொடர்ச்சி இருக்கிறது. அப்ப டர்ன் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய வேலை. திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. திரும்பி பாருங்கன்னா, போன வருஷம் என்ன நடந்துச்சு அந்த மாரி பார்க்கிறது இல்ல. இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளாக அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது, இது முடியவில்லை. இந்த பாதையில போனா நீங்க கீழ விழுந்துருவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யூ டர்ன் எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப நீங்க பண்ண பிசினஸ் ஆகவோ, இல்ல வேலையாகவோ, இல்ல ரிலேஷன்ஷிப் ஆகவோ, இல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டது, திஸ் இஸ் எண்டுன்னு நெனைக்கும்போது, யூ ஜஸ்ட் டேக் எ பெண்ட். ஒரு சின்ன பெண்ட் எடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இது எப்படி சொல்லலாம்னா, 3 சைடு செவுருங்க. நீங்க நேரா வரீங்க. சரிங்களா? வந்து பார்த்தா செவுரு முன்னாடி நிக்குது. நீங்க செவுருக்கு முன்னாடி நிக்கிறீங்க. என் வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்கு. இதுக்கப்புறம் நான் தப்பிக்கிறதுக்கு இடம் இல்ல. இவ்வளோ பெரிய செவுரு இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா செவுரு, இந்த பக்கம் திரும்பினா செவுரு. என்னால அவ்வளோதான் போல இருக்கு. வாழ்க்கை முடிந்து விட்டது. த எண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? டர்ன். திரும்பி பாருங்க. அவ்வளோ பெரிய பாதை ஓப்பன்ல இருக்கு. சில நேரங்கள்ல நீங்க வந்த பாதையே கூட உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க நெறைய விஷயங்கள் வந்த பாதையில பார்க்காம வந்திருப்பீங்க. எடுத்துக்காம வந்திருப்பீங்க. இப்ப அதே பாதையில போகலாமா? எஸ். மீனராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது, நீங்கள் இதுவரை எந்த பாதையை பயன்படுத்தினீர்களோ, அதே பாதையை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். கொஞ்சம் கவனத்தோட. ஏன் கவனம்னு கேட்குறீங்களா? கவனம்ன்ற வார்த்தைய விட விழிப்புணர்வோட. ஏன் விழிப்புணர்வுனா, இவ்வளோ நாள் நீங்க வந்து வேக வேகமா வந்துட்டீங்க. எதையும் சைட்ல பார்க்காம வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சோ நீங்க கிராப் பண்ணிக்கவே இல்ல. எடுத்துக்கவே இல்ல. அப்படியே கடகடன்னு ஓடி வந்துட்டீங்க. இப்ப முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க. திரும்பிட்டு அதே பாதையில போங்க. அப்ப கிராப் பண்ணிட்டே போங்க. பொறுமையா போங்க. நிதானமா போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அத கிராப் பண்ணிட்டே போங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயர்ந்து விடும். இந்த கேம் ஒண்ணு விளையாடுவாங்க தெரியுங்களா? டெம்பிள் ரன்னர் ஏதோ ஒரு கேம் ஒண்ணு விளையாடுவாங்க. அது இந்த பக்கம் குதிச்சா காயின் வரும். அந்த பக்கம் குதிச்சா காயின் வரும். நடுவுல வந்து தடங்கள் வரும். இத இப்படி இப்படி போயிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த கேம பொறுத்தவரைக்கும் அந்த கேம் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போகும். அதே மாரி தான் உங்கள் வாழ்க்கை. எல்லாமே கிராப் பண்ணிட்டு போனா நமக்கு நெறைய தூரம் டிராவல் பண்ணிட்டே போகலாம். இப்ப கிராப் பண்ணாம வந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறோம். இது உங்கள் உறவாக இருக்கலாம். உங்களுடைய எது வேணாலும் இருக்கலாங்க. இதுதான் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நெனைக்காதீங்க இனிமே. திரும்ப போங்க. உங்கள் வாழ்க்கைக்கு திரும்ப அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு 2026 மிகவும் சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுல நீங்க ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸா குடுக்கல. அது எப்படிங்க திரும்ப போய் அதே பாதையில போறதுன்னு கேட்டீங்கன்னா, அத சக்சஸ் அடைய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. அதே விஷயம் இன்னும் ஃபைன் டியூன் இன்னும் கொஞ்சம் ஒரு டியூன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது சக்சஸ் ஆகிவிடும். அதே விஷயத்த செஞ்சு இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது சக்சஸாக மாறிவிடும். அதனால அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி? கண்டுபிடிங்க. புரிஞ்சுக்கோங்க. இத எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? காலையில தியானம் பண்ணுங்க. எனக்கு இந்த மாரி வாழ்க்கையில இந்த மாரி பல விஷயங்கள் செஞ்சு எனக்கு சக்சஸ் ஆகல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதே தான் திரும்ப செய்யணும்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்லியிருக்காங்க. இந்த டாரட் கார்டு மூலியமா உங்களுக்கு. அப்ப நான் என்ன செய்றதுன்னு கேளுங்க. கேட்க கேட்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபைன் டியூன் மட்டும் தான். ஒரு சாம்பார் செய்றோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு கம்மியா போட்டோம். உப்பு கம்மியா இருக்கு. டேஸ்ட் இல்ல. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டா போதும் சாம்பார் நல்லா இருக்கு. அப்ப ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க. அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால சக்சஸ் ஆகல. அந்த சின்ன விஷயத்த ஆட் பண்ணுங்க. சக்சஸ் ஆகிவிடும். தியானத்துல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்ல நீங்க எந்த விஷயத்துல சக்சஸ் ஆகலையோ அதுல மாஸ்டர் கிட்ட கேளுங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லி தருவாங்க.
அந்த விஷயத்தை ஆட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக, சிறப்பானதாக மாறிவிடும். நீங்க சக்சஸான பீப்பிள் தான், சக்சஸான பெர்சன் தான். மீனராசி நேயர்களுக்கு 2026 மிகவும் சக்சஸான ஆண்டாக அமைய இருக்கிறது. நீங்க இதுவரை என்ன பண்ணீங்களோ, அது திரும்ப பண்ணுங்க. சின்ன விஷயத்த ஆட் பண்ணி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக, செழிப்பாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சக்சஸ் வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.